ரசிகர்களை பொறுத்தவரை மாஸ் ஹீரோக்கள் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் போல் விஜய், அஜித் ரசிகர்கள் இடையேயும் எப்பொழுதும் மோதலும் சண்டையும் காலம் காலமாக நடந்து வருகிறது. அதுவும் இன்றைய டிஜிட்டல் உலகில் ட்ரெண்டிங் சண்டைதான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இன்று சமூக வலைதளங்களில் வலுக்கும் சண்டை பெரிய அளவிலும் இருந்து வருகிறது. தற்போதைய காலகட்டத்தில் ஒரு படம் விமர்சன ரீதியாக எவ்வளவு சுமாராக இருந்தாலும் அதன் பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம் தான் அப்படத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது, அதன் வசூல் தான். லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட்டணியில் உருவான லியோ திரைப்படம் மாபெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உலகம் முழுக்க 2023ஆம் ஆண்டு வெளியானது. அனைத்தையும் தாண்டி படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்ததால் பெரிய அளவில் வசூலிக்காது என்று பேசப்பட்டது. ஆனால் அந்த பேச்சை முதல் நாளே முறியடித்தது லியோ. உலகம் முழுவதும் முதல் நாள் வசூல் மட்டும் 148 கோடி ரூபாய். ஆனால் அதற்கு சற்று முன்னதாக வெளியான ஜெயிலர் படத்தின் வசூல் சுமார் 100 கோடி ரூபாய் மட்டுமே. தற்பொழுது வரை முதல் நாள் வசூலில் அதிக வசூலை கொடுத்த படமாக லியோ தான் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிலர் படம் 189 கோடியை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் லியோவோ 231 கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மட்டுமே அதிக வசூல் செய்த படங்களின் வரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது லியோ. ஜெயிலர் படம் 607 கோடி ரூபாய் மற்றும் லியோ 650 கோடியை வசூல் செய்ததாக கூறுகிறது கோலிவுட் தரப்பினர். இந்த வசூல் சாதனையை தற்பொழுது வரை மற்ற படங்கள் முறியடிக்கவில்லை. தற்பொழுது மீண்டும் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியுள்ள கூலி படம் 1000 கோடி சாதனையை படைக்கும் என கூறப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என 4 மொழிகளில் பான் இந்தியாவாக வெளியாக உள்ள இந்த திரைப்படம் இந்தி தவிர மற்ற மொழிகளில் கூலி என்ற பெயரிலேயே வெளியாக உள்ளது. இந்த படத்தில் இடம்பெற்ற மோனிகா, கூலி டிஸ்கோ, சிக்கிடு, பவர் ஹவுஸ் ஆகிய பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றன. இப்படத்தின் ட்ரெய்லரும் வெளியிடப்படும் என்று படக்குழு சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. கூலி படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் மற்றும் இசை வெளியீட்டு இரண்டும் நடைபெறுகிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் மொத்த அரங்கத்தையும் ரஜினிகாந்த் அதிர வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. மற்ற பிரபலங்களின் பேச்சும் பெரிய அளவில் வரவேற்பு பெறும் என எதிர்பார்க்கலாம்.